ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பக குகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவான் மே 1ஆம் தேதி மே 1/2/2024 புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு, இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகனம் வீடு யோகம் எல்லாத்தையும் வழங்கக்கூடிய தாயினுடைய சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும், ரண ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தையும், ஆயுள் ஸ்தானம், இன்சூரன்ஸ், திடீர் அதிர்ஷ்டம், அவமானம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நோய் நொடி இல்லாத, இதுவரைக்கும் நோய் இருந்தால் தீராத நோய் இருந்தால் கூட அந்த நோய் தீர்றதுக்கு உண்டான மருந்து கிடைக்கும், அல்லது நோய் தீரும். உங்களுக்கு வண்டி வாகன அமைப்புகள் முழுக்க கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம். ஒரு சுபக்கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப சுப விரயத்தை கொடுப்பார். அப்போ நீங்கள் வண்டி வாங்குறதுனாலையோ வீடு வாங்குறதுனாலையோ நிலங்கள் வாங்குறதுனாலையோ உங்களுக்கு அந்த சுப விரயத்தை குரு பகவான் கொடுப்பார். அப்படி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனகாரனுடைய சாரத்திலும், ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதியினுடைய சூரியனுடைய சாரத்திலும் தான் இந்த வருஷம் முழுசுமே உங்களுக்கு பயணம் செய்கிறார். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி இந்த வருடத்தில் சித்திரை மாதத்தில், அதாவது உங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே 18ஆம் தேதியிலிருந்து மே 1 இருந்து அந்த மாதம் முடிகிற வரைக்கும், மே 1 மே 15 வரைக்கும் சூரிய பகவான் உச்சமடைந்து திக்பலம் பெற்றிருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி திக்பலம் பெற்றிருக்கிறாரு, உச்சம் அடைஞ்சிருக்கார். அதனால நீங்க எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும், அரசு சார்ந்த குழந்தைக்கான நீங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும். தன வரவு மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதே மாதிரி மே 29ஆம் தேதி கிருத்திகை 4ஆம் பாதத்துக்கு குரு பகவான் வராரு. அது புஷ்கராம்ச பாதம். அதே மாதிரி ஜூன் 17ஆம் தேதியும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் தனகாரனுடைய பாதத்தில் வர்றாரு. அது இந்த ரெண்டுமே புஷ்கராம்ச பாதங்களாக இருக்கனால இந்த 2 காலகட்டத்துக்குமே மே ஜூன் மாதங்கள் மிக மிக சிறந்த தனவரவை, அழகா நிறைய தனவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி 2024 வக்கர ஆரம்பமாகி பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர முடிவு. அப்போ இந்த வக்கர காலத்தில் குரு பகவானுடைய அந்த வக்கர காலம் அப்படிங்கிறது அந்த ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால வக்கரமான குரு நிறைந்த, அதாவது ஒரு சுபக்கிரகம் வக்கரம் ஆச்சு அப்படின்னா உச்ச பலனை தான் கொடுக்கும். அந்த குருவினுடைய உச்ச பலமான நிறைய செல்வம், கல்வி, குழந்தை ஸ்தானம், ஆன்மீக பயணம், இது எல்லாமே உங்களுக்கு தடையில்லாமல் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கப் போகிறது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானாதிபதி
பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து அவரும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். 3, 6 2 இடங்களையும் சனி பகவானுடைய பாக்கியஸ்தானுடைய பார்வை விழுகிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் மிக மிக ஒரு சிறந்த நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது. ஐந்தாமாக திரிகோணத்தை பார்க்குறப்ப சனி பகவான் உங்களுடைய ராசியோடு இணைந்திருப்பதால், ஆக பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசியோடையே இணைகிறதுனால இன்னும் மிகுந்த சிறப்பு. ஆக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல வருடமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் உங்கள் ராசிக்கு, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அப்போ கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது தவறா அப்படின்னா, தவறு அப்படின்னு எடுத்துட்டா கூட காலபுருஷ தத்துவத்துக்கு இது 6ஆம் இடமா வர்றதுனால தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் 3, 6, 10, 11 என்று சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்களில் கேது பகவான் இருக்கிறப்ப நல்லதைத்தான் கொடுப்பார். அதனால் அந்த கேது பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இந்த வருடம். குரு பகவானுடைய இதுவும் சப்போர்ட் நல்லா இருக்குது, சனி பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்குது. ஆக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைந்திருக்கிறது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.